சிக்கலில் ஆளும் தரப்பு எம்பியின் தந்தை, அம்பலமாகும் ஊழல் மோசடிகள். ட்ரம்பின் முக்கிய பிரதிநிதிகளுடன் ஆண்ட்ரோவின் விசேட சந்திப்பு. சொத்து அறிக்கை வெளியிட தயார், மத்திய வங்கி ஆளுநர் அதிரடி. அனுர அரசாங்கத்தால் மகிழ்ச்சியில் வடக்கு மக்கள், டில்வின் சில்வா தெரிவிப்பு. கொழும்பு மாநகர சபை ஊழியர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை, அலுவலக ஊழியர் சிக்கினார். யாரும் பீதியடைய வேண்டாம், அரசாங்கம் விடுத்த கோரிக்கை. தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தந்தை நில மோசடியில் ஈடுபட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா தொகுதி அமைப்பாளருமான வருண ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட நபர் தொடர்பில் ஏற்கனவே வலாங்குடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முறைப்பாடு தொடர்பான அறிக்கை உட்பட போலி ஆவணங்களின் நகல்களும் தன்னிடம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். குறித்த நபர் ஏற்கனவே விற்ற அல்லது ஆக்கிரமித்துள்ள நிலத்தின் பத்திரத்தை மற்றொரு நபருக்கு பத்திரமாக எழுதியதாக அவர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு நிலத்துக்கு 2 பத்திரங்களை எழுதுவது நாட்டின் சட்டத்தின் கீழ் பாரிய மோசடியாகும். இந்நிலையில் அவரின் மகனான தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை நன்கு அறிந்த ஒரு சட்ட நிபுணர் எனவும் வருண ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரின் சொத்து பொறுப்பு அறிக்கையில் அதிக சொத்துக்கள் இல்லை என்றாலும் அவரது தந்தை மோசடி செய்ததாக வருண ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி அன்ரகுமார் சனாய்க்கவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான விசேட பிரதிநிதி, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள பிரதிநிதி மற்றும் வெள்ளை மாளிகை ஜனாதிபதி பணிக்குழாம் பணிப்பாளர் செர்ஜியோ கோருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் 80வது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையில் இருந்து புறப்பட்டு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நேற்று அமெரிக்காவை சென்றடைந்தார். அமெரிக்காவின் ஜோன் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதம நீதியரசர், ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரிய மற்றும் அவரது குழுவினர் வரவேற்றுள்ளனர். ஜனாதிபதியுடன் வெளிவிகார, வெளிநாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தனது சொத்துக்கள் எவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து விளக்கமளிக்க தயார் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அறிவித்துள்ளார். தனது சொத்து எவ்வாறு ஈட்டப்பட்டது என்பது குறித்து விரிவான விளக்கம் தேவைப்படும் எவரும் முறையான நடைமுறையை பின்பற்றி இது தொடர்பாக முறைப்பாடு அளிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஊழல் தடுப்புச் சட்டத்தின் விதிகளின்படி வழங்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தனது மற்றும் தனது குடும்பத்தினரின் அனைத்து சொத்துக்களும் சட்டபூர்வமாக பெறப்பட்டுள்ளன என்றும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தனது சொத்துக்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்கும் எவரும் தங்கள் சொத்துக்களை எவ்வாறு பெற்றனர் என்பதை கடைசி விவரம் வரை விளக்க கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி கடந்த ஆண்டும் அதற்கு முன்பும் இதே முறையில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கைகளை சமர்ப்பித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தான் 40 ஆண்டுகளுக்கு முன்பு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் வருமான வரி கோப்பை திறந்ததாகவும் கடந்த 7 ஆண்டுகளாக தான் சம்பாதித்த சொத்துக்களுக்கு வருமான வரி செலுத்தியதாகவும் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ரூபாய் 245,979,337, அமெரிக்க டாலர் 581,018 மற்றும் ஆஸ்திரேலிய டாலர் 16,730 சொத்துக்கள் உள்ளதாக அறிக்கைகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மக்களின் கோரிக்கைகளுக்கும் வடக்கு மக்கள் பிரதிநிதிகள் என கூறிக்கொள்பவர்களின் கோரிக்கைகளுக்கும் இடையே ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளதாக ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திற்குள் வடக்கு மக்கள் சந்தோஷமாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யூடியூப் காணொலியொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்தரித்த அவர், தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடம் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் நாட்டில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
அவற்றுள் முக்கியமாக வடக்கில் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் நடப்பட்டது. வெளிநாடு செல்வதற்கான கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வசதி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். வடக்கு மக்களின் கோரிக்கைகள் தொடர்பில் நெறியாளர் முன்வைத்த கேள்விக்கு பதிலளித்த டில்வின் சில்வா, ஜாழ்ப்பாண மக்களின் கோரிக்கைகளுக்கும் ஜாழ் மக்கள் பிரதிநிதிகள் என கூறிக்கொள்பவர்களின் கோரிக்கைகளுக்கும் இடையே ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளன. கடந்த அரசாங்கங்களின் போது அவர்களுடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. எனினும் தற்போதைய அரசாங்கத்தில் வடக்கு மக்களின் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருளை விற்பனை செய்த அலுவலக உதவியாளரை வாழனை ஊழல் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. சந்தேக நபர் நீண்ட காலமாக தனது அலுவலகத்தில் ஐஸ் மற்றும் ஹெரோயினை கவனமாக பொதி செய்து நகராட்சி ஊழியர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த ஊழியரின் அலுவலகம் கம்பல் பூங்காவிற்கு அருகிலுள்ள கொழும்பு மாநகர சபை கட்டடத்தில் அமைந்துள்ளது. மேலும் அவர் அங்கு ஒரு ஓட்டுநராக பணியாற்றினார். கடந்த 22ஆம் தேதி வாழனை ஊழல் தடுப்பு பிரிவு ஒரு ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்தியது. இதன்போது சந்தேக நபரிடம் 20,000 மில்லிகிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 38 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் பொருளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அழுத்கடை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் தடுப்பு உத்தரவு பெறப்பட்டு மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. போதைப்பொருள் வலையமைப்பில் பாதுகாப்பு படையினருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் வெளிப்படுத்தப்பட்டு வருவதால் யாரும் பீதியடைய வேண்டாம் என அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் போதைப்பொருள் வலையமைப்புடன் கொண்டிருந்த தொடர்புகளை தெரிவிக்குமாறு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் செய்தியாளர்கள் கோரிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை பேச்சாளர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது வெளிப்பாடுகள் மூலம் சில ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் அந்தந்த தகவல்களுக்கு அமைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். இதற்கான அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தில் படிப்படியாக வெளிப்படும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா பொடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.